தாஸ்மி 25வது வருட வெள்ளி விழாவினை ஜூலை 3ஆம் திகதியும் 4ஆம் திகதியும் வெற்றிகரமாக நகர்த்தியிருக்கிறார்கள். உலகெங்கும் வாழும் எங்களுடைய கல்விமான்கள், புத்திஜீவிகள், அறிவாளிகள் கலந்து தங்கள் அறிவியல், ஆய்வியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அந்த சிறப்பான நிகழ்வு பற்றிய ஒரு கண்ணோட்டம் இப்பொழுது இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே தாஸ்மி கருத்தரங்கின் முதன்மை பிரதிநிதியான விஞ்ஞானி, மூத்த விஞ்ஞானி, பேராசிரியர் மதிப்புக்குரிய நடேஷ் பழனியர் அவர்களை நாங்கள் இப்பொழுது காற்றிலே சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர் நடேஷ் பழனியர் அவர்களே. வணக்கம் இளங்கோ, வணக்கம் நேர்களே. ஆமாம், ஒரு வருடமாக நாங்கள் மிகவும் ஒரு ஆய்விலே ஈடுபட்டு இன்று ஒரு வெற்றிகரமாக உலகம் பூராக இருந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி மிகவும் ஒரு வெற்றிகரமாக சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக நிறைவு அடைந்திருக்கிறது. ஆகவே அந்த கணத்திலிருந்து நாங்கள் அந்த நேரடி நகர்வுகளை எமது மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு உங்களோடு தொடர்பு கொண்டோம். அந்த வகையில் சொல்லுங்கள், அந்த கருத்தரங்கு எப்படி அமைந்தது? 25வது வருடம் உலகம் பூராக, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா எல்லா கண்டங்களிலும் இருந்து கலந்து கொண்டார்கள். ஆகவே அவற்றினை பற்றி எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். Certainly. எங்க தொடங்குறது, எங்க முடிகிறது, ஐ டோன்ட் நோ. அதாவது நாங்கள் ஒரு இமயமலையில ஒரு முக்காவாசி தூரம் போய் அடைந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. அதாவது ஆரம்பத்திலே தவன்று நடந்து ஒரு மரத்தான் ஓடி இப்போது அந்த மலை உச்சிக்கு கிட்ட போய் அடைந்திருக்கின்றோம் என்ற ஒரு திருப்தியிலே இருக்கிறது. அதாவது இந்த நிலையில தான் எங்களோட உள்ள டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறார்கள். அதாவது இட்ஸ் sort of for me personally it's kind of a mixed feeling, happy and sad for two reasons. I'm incredibly happy because we made it this far. This is the largest, அதாவது உலகத்திலேயே மிக பிரமாண்டமான ஒரு மகாநாடு, அதாவது விஞ்ஞான மகாநாடு என்று சொன்னால் இது மட்டும்தான். உலகத்திலேயே உள்ள பெரிது. நாங்கள் முடித்து விட்டோம், நடத்தி விட்டோம், 25 வருடங்கள் நடத்தி விட்டோம். அந்த வகையிலே மிக மிக திருப்தி. The sad part is I lost. So I resigned. அதாவது என்னுடைய பர்சனல் கோலாக உங்கள் எல்லாருக்குமே இப்போது ஒரு வருடமாக சொல்லி இருந்தேன், இந்த மகாநாட்டை நடத்துவதற்கு இந்த முறை, நான் ஆரம்பிக்கும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 7 பேர்ல இருந்து படிப்படியாக கூட்டி கடைசி வருஷத்திலே மிகவும் கூட ஒரு 400க்கு கிட்ட வந்தது. இந்த முறை 1000 எப்படியும் முடிக்க வேண்டும் என்ற முழு என்னுடைய உடல், பொருள், ஆவி என்று சொல்வார்கள், அப்படியான சகலதையும் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமாக ஓயாமல் தொடர்ந்தும் வேலை செய்த, அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லா மீடியாஸ், ஈவன் இலங்கை வரை சென்று இலங்கையில் உள்ள பல மீடியாவிலே கூட இந்த இன்ஃபர்மேஷனை செய்து அதை முடிப்பதற்கு கிட்ட போக முடிந்தது. ஆனால் அதை தொட முடியவில்லை. அதாவது marathon still goes on. கிட்டத்தட்ட மொத்தமாக இந்த முறை 660 மக்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது இதுல 2 கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தோம். அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி ஒரு 60 பேர் வந்திருந்தார்கள், மிச்சத்திலே ஒரு 520 ஐ திங்க். ஸோ மொத்தம் 580 ஐ திங்க். ஸோ மொத்தமாக 660 வந்திருக்கின்றது. ஸோ இட் இஸ் அஃப்கோர்ஸ் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை. ஆனால் என்னை பொறுத்த அளவிலே நினைத்ததை முடிக்க முடியவில்லை. ஆனால் அதனாலே சொன்னதை செய்துவிட்டேன். கூடுதலாக இப்பொழுது நாட்டின் சூழ்நிலைகள் கூட ஒரு அசாதாரணமான சூழ்நிலையாக இருக்கின்றது ஒரு நாடுகளிலேயும். அது கூட no excuses. If I don't do it, I don't do it. That's my responsibility. So I had to take it. ஆனாலும் good news, நீங்களும் மட்டுமல்லாமல்
எங்களோட சேர்ந்திருந்த எல்லா மீடியாவில் உள்ளவர்களும், எல்லா நண்பர்களும், டாஸ்னியில் உள்ள எல்லா ஆர்கனைசர்ஸும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தொடர்ந்தும் ஸ்டடியாக அட்லீஸ்ட் ஒரு வருஷமாக இருந்து முடித்து அதை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனாலே அதை திருப்பவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆமாம், கூடுதலாக நீங்கள் 15 வருடமாக அந்த தலைமை பொறுப்பை நிர்வகித்து வருகிறீர்கள். அண்மை காலத்திலே கடந்த 2 ஆண்டுகள் மிகவும் ஒரு தீவிரமான முறையிலே, முழுமையான முறையிலே அதற்குள்ளே உட்புகுந்து உங்களுடைய அனைத்து சக்திகளையுமே அந்த தாஸ்மி அந்த கருத்தரங்கு பற்றிய அவற்றின் ஒழுங்கமைப்பு பற்றியே உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு நெறிப்படுத்தலும் இருந்து கொண்டிருந்தது. அவற்றை நாங்கள் ஊடகங்கள் மாத்திரமல்ல, மக்கள் எல்லோருமே அறிவார்கள். ஒரு அர்ப்பணிப்புக்கு பின்னாலே ஒரு ஒளிச்சம் என்று நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் ஒரு 1000 கல்விமான்கள் கலந்து கொள்ளோம் என்ற ஒரு லட்சியத்தை நோக்கி சென்ற பொழுதிலும் நாங்கள் ஒரு 650க்கு கிட்டத்தட்ட வருவது என்பதும் அது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு. மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய அந்த நிகழ்வை நீங்கள் நகர்த்தி காட்டியிருக்கிறீர்கள். கூடுதலாக அவர்கள் எங்களுடைய கல்விமான்கள் உலகம் பூராக இருக்கின்றவர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு மகாநாடாக இந்த சர்வதேச மகாநாடை நாங்கள் கருதி கொள்ளலாம் என்று நாங்கள் கருதுகின்றோம். கூறுங்கள். மத்திய ஒரு மலையிலே, அதாவது இமயமலையிலே முக்காவாசி போன சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைத்தது. அதாவது ஹலோ, ஆமா சொல்லுங்க. அதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்யும் போது ஒரு பெரிய குழுவே சேர்ந்து இதுக்கு பின்னாலே வேலை செய்து கொண்டிருக்கும். அதிலே மிக பெரிய குழுவாக இந்த முறை அமைக்கக்கூடியதாக இருந்தது. ஆஃப்கோர்ஸ் பாலா மகேஸ்வரன் இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கோஆர்டினேட்டர், அதாவது கோச்சேர் என்று சொல்வார்கள். அதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த முறை அந்த சாஃப்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ட் அதுகள் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி செய்தது அவராகத்தான் இருந்தது. அவருக்கு முழு பங்கு இருக்கின்றது. அதை தவிர இந்த டீமில் எக்கச்சக்கமானவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு டீம் விக்டரி. அதாவது டீமை பொறுத்த அளவிலே 100% சக்சஸ். அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய மகாநாடு என்று சொல்லக்கூடிய நிலை இருந்து வந்திருக்கின்றது. அதாவது அன்றைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது சொன்னார், அந்த தமிழ் சங்கத்திலே 3 சங்கங்கள் இருக்கிறது என்று சொன்னார். இதையும் சொன்னால் விஞ்ஞான சங்கம் என்று போட்டால் 4வது சங்கம் வரும் என்று சொன்னார். அதாவது இந்த அளவு பிரமாண்டமான வகையிலே நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த உலகளாவிய பரவி உள்ள எங்களது மக்கள் ஒன்று சேர்ந்து உள்ள திறமைகளை எல்லாம் எங்கள் நாட்டுக்கு திரும்பவும் ஒரு பிரயோசனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது, அங்கு எவ்வளவோ விஞ்ஞானம் சம்பந்தமான தேவைகள் இருக்கின்றது, எவ்வளவோ டெக்னாலஜி, மெடிசின், என்ஜினியரிங் சம்பந்தமான தேவைகள் இருக்கிறது. அவ்வளவுமே பெருமளவிலே எங்களுக்கு இயன்ற அளவிலே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ கல்விமான்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதை அவ்வளவு பேரையும் நாங்கள் பெருமளவானவர்களை சேர்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ தட் இஸ் a tremendous victory. இந்த முறை செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது குறிப்பாக நாங்கள் தாயகத்தோடு தொடர்பாக இலங்கையிலே உள்ள பல்கலைக்கழகங்களிலே உள்ள துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் கலந்து கொண்டது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக பார்த்து கொள்ளலாம். உலகமே அப்படியே அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. உலகத்திலே உள்ள எங்களுடைய அனைத்து கல்விமான்களும் ஒரு ஒரு இணையத்துக்குள்ளே இணைந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பரிமாறுகின்ற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது கூட மிகவும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதி கொள்ளலாம். என்று சொன்னால் எல்லா கல்விமான்கள், அறிவாளிகள், புத்திஜீவிகள், விஞ்ஞானிகள் இப்படியே அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எல்லோருமே தங்களுடைய அறிவியல், ஆய்வியல், ஆராய்ச்சியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறுகின்ற ஒரு மாபெரும் கருத்தரங்காக நிறைவு பெற்றிருக்கிறது. அது மிகவும் ஒரு சிறப்பானதாக அமைந்து கூறிக்கொள்ளலாம். இது அனைத்து ஊடகங்களும் எமது மக்களுக்கும் ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். கூறுங்கள் டாக்டர். அதாவது இப்ப எனக்கு தெரிந்த வகையிலே இப்ப கிட்டத்தட்ட எத்தனையோ காலம் கண்ணீர் விட்டதில்லை. இன்று மட்டும்தான் உண்மையிலேயே அந்த ஸ்பீச் கொடுக்கும் போது I couldn't bear it and I was crying for a long time. என்று சொன்னால் இவ்வளவு ஒரு பெரிய மகாநாடை இவ்வளவு பெரிய முறையிலே நடத்தி முடித்து விட்டோம்.
ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருந்தது. அந்த 1000 அடைய முடியாமல் போய்விட்டது என்ற ஒரு பெரும் மன வருத்தம். அது என்னை பெரிதாக தாக்கி இருந்தது. ஆனால் இந்த டீம் எல்லாருமாக சேர்ந்து உங்களை போன்ற எல்லாரும் சேர்ந்து மீடியாவில் உள்ளவர்கள் மட்டுமில்லாத நண்பர்கள், ஃபேஸ்புக்ல எல்லாருமே அதை என்னை தொடர்ந்தும் இதை செய்து நீங்கள் ராஜினாமா பண்ணினது போதும், அதை திருப்பி அதை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனாலே அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆவது நான் இருந்து ஆரம்பித்த இந்த முக்கியமான பல விஷயங்களை ஆரம்பித்திருந்தோம். அதை ஒரு ஸ்டடியாக ஒரு ஓட்டோ பைலட்டாக வந்த பின்னர் என்னுடைய பங்கை அதில் குறைத்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்தேன். என்று சொன்னால் once you make it the wheel going, then you don't then it's all good. அதாவது அதை ரன் பண்ணுவது இலகுவாக இருக்கும். என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை நாங்கள் இந்த கொஞ்ச காலத்திலே ஆரம்பித்து இருக்கிறோம், சிஸ்டமேட்டிக்கலி ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்காக திருப்பி ஒத்துக்கொண்டு ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே நீங்கள் சொன்னது போல இந்த முறை படிப்படியாக நாங்கள் இந்த போன வருஷ கான்ஃபரன்ஸ் முடிந்த பின்னர் ஜெஃப்னா கேம்பஸ், பெட்டிகுலர் கேம்பஸ், ஈவன் சம் ஆஃப் த பேரதனி கேம்பஸ் அண்ட் அதர் கேம்பஸஸ்ல இன்டராக்ஷன்ஸ் எடுத்து பெட்டிகுலர் கேம்பஸ்ல இருந்து ஜெயசிங்கம் அவர்கள் முக்கியமான பொறுப்பாக பங்கு உதவி செய்திருந்தார்கள், கோஆர்டினேஷன் செய்திருந்தார்கள். அதில் ஜெஃப்னா கேம்பஸ் என்று சொல்லும் போது ஃபேக்கல்டியிலே அற்புதராஜ் அவர்கள் அற்புதமாக செயற்பட்டிருந்தார்கள். அங்காலே இன்ஜினியரிங் சயின்ஸ் ஃபேக்கல்டி என்று சொன்னார் ரவிராஜன் அவர்கள் மிகவும் he really wanted to do this coordination. அவர் வந்திருந்தார்கள். அங்காலே இந்த இன்டர்வியூல வரவில்லை, ஆனால் அங்கே கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தார். அங்கே மெடிசின் சம்பந்த சுரேஷ் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்படி பல பாடுபட்ட, அதோட மற்றது எங்களுடைய நெடுகமை இங்கே எங்களுடைய துணையாக இருந்த நார்த் அமெரிக்கா, அதை தவிர உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் வந்துட்டார்கள். பழையவர்கள் புதியவர்கள் எல்லாருமே இன்றைக்கு இதில் கொஞ்சம் பேரை சந்திப்போம். எழுமானவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாருமாக இந்த கூட்டாக இட்ஸ் அமேசிங் பிளானிங். நாங்கள் அதாவது நான் சொன்னேன், அந்த 2 போன கான்ஃபரன்ஸ் முடிந்த பின்னர் ஃபுல்லாக டிட்டர்மினேஷன் எடுத்த இதை எப்படி கூட்டலாம் என்ற ஒரு டெக்னிக்கை ஃபுல்லாக ஒரு தீர்மானமாக எடுத்து அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு வேலையை நின்றா ஒரு மனிதர் தனியா முடிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு துணை வேணும், ஒரு பெரிய பரவிய ஒரு வேர் வேண்டும். அங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு துறையிலும் இருப்பவரை உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லி இருந்தேன், உங்களுடைய இன்டர்வியூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. உங்களுடைய சீரீஸ் இதன் மூலமாக பல இம்பார்ட்டன்டான உலகத்தில் உள்ள எல்லா லீடர்ஸையும் கிடைக்கக்கூடியதாக இதுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு செஷன் ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். இந்த கான்ஃபரன்ஸை அவர்களுக்குரிய இப்போ ஒரு கிளீன் எனர்ஜி என்று சொன்னால் அது சம்பந்தமான எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி வே. ஐ நியூ இட், ஸோ இட் ஹேப்பன். த ட்ரீம் கேம் ட்ரூ, பியூட்டிஃபுல்லி. ஸோ அதை தவிர ஒரு பிக் டீம்ஸாக சேர்ந்து அருமையாக கொண்டு வந்து முடித்தார்கள். நினைக்க முடியாத ஒரு வெற்றி. இந்த டெக்னிக் நினைத்தது நடந்து விட்டது. இந்த சிஸ்டம் அப்படியே தொடர்ந்தும் போகும் என்றதுல ஒரு நோ டவுட். But I had to do few more things. I know we can discuss about that in a minute. But it's now almost well-oiled machine என்ற நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பீசஸ் பார்ட்ஸும் போட்டு முடிந்தது. இனி அது ஒழுங்காக உருண்டு போகக்கூடிய நிலைக்கு வந்தால் என்னுடைய கடமை முடிந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நல்லது, உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. கூடுதலாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே நாங்கள் ஆரம்பித்தோம் எமது வானொலியினூடாக இந்த பெட்டகம் நிகழ்ச்சி, சிறப்பு நேர்காணல். கூடுதலாக உலகம் பூராக பறந்து வாழ்கின்ற எமது கல்விமான்கள் அவர்களுடைய அறிவியல் ஆய்வியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். எமது நீர்கள் உலகம் பூராக வாழ்கின்ற எமது மக்கள் எல்லாம் அவற்றை பயன்பெறக்கூடியதாக ஒரு நிகழ்வினை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீர்கள். அதே வழியிலே ஊடகங்களும் தாஸ்மி கருத்தரங்களே தங்களால் இயன்ற அர்ப்பணிப்புகளை எங்களோட ஊடகம், எங்களை போன்ற சகோதர ஊடகங்கள் தமிழ் ஒன், CTR மற்றும்
மற்றும் இது தாயகத்தில் இருக்கின்ற பல ஊடகங்கள், சக்தி டிவி, பல ஊடகங்கள் உங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக ஆதரவை வழங்க இது ஒரு மாபெரும் ஒரு சர்வதேசமயப்படுத்தப்பட்ட ஒரு மகாநாடாக மாற்றியமைக்கப்பட்டது. அது கூட ஒரு மாபெரும் வெற்றியாக கருதி கொள்ளலாம். அதாவது உலகத்திலே உள்ள அனைத்து ஊடகங்களும் இந்த மகாநாட்டை பற்றி பேசியது, அனைத்து மக்களும் அதை செவிமடுக்கக்கூடியதாக இருந்தது. உலகத்தில் இந்த மகாநாட்டில் என்ன நடந்து கொண்டிருப்பதை இந்த மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு இலகுவான முறையில் சமூக ஊடகங்கள் சரி, வானொலிகள், தொலைக்காட்சிகள் கூட அவற்றை வழங்கியிருந்தது மிகவும் ஒரு சிறப்பானதாக கருதி கொள்ளலாம். அந்த பார்வையிலே உங்களுடைய மனதிலே எவ்வகையான பதிவுகள் இருக்கின்றன இந்த ஊடகங்களுடைய செயற்பாடு? அன்பிலீவபிள். அதாவது இந்த டாஸ்மி என்றாலே என்ன என்று இன்னொரு போன வருஷத்துக்கு முதல் ஆல்மோஸ்ட் நோபடி நோஸ் அபவுட் இட். அதாவது ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது என்று சொல்லலாம். ஆனால் இன்று உலகத்திலே உள்ள எந்த மூலையில, அதாவது ஸ்பெஷலாக எங்களுடைய யாழ்ப்பாணம் அங்கே எல்லா இடம் போனாலும் அல்லது இங்கே கனடாவை பொறுத்தளவிலே, யுஎஸ்ஏ பொறுத்தளவிலே பெரும்பாலான மக்களுக்கு டாஸ்மி என்றால் ஒரு பிராண்ட் நேம் ரெக்கக்னிஷன் கிடைத்து விட்டது. Certainly அதுக்கு இந்த மீடியா தான் absolutely we didn't do other, அதாவது சாதாரணமாக இமெயில் மூலம் கண்டாக்ட் பண்ணுவோம், அது வெளியில தெரியவே வராது. இந்த முறை ஒவ்வொரு நீங்க சொன்ன எல்லா மீடியாவும் அதே மாதிரி அந்த ஃபுல் சப்போர்ட் தந்திருந்தா. அதாவது நான் அன்பிலீவபிள். அதாவது மீடியாக்கள் பேரை சொல்லி அவர்களுக்கு ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லி கொள்ளலாம். டெஃபினெட்லி. அதாவது நாங்கள் இந்த நீங்கள் டைம் எஃப்எம் மீடியாவில் ஆரம்பத்தில இருந்து இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். டெஃபினெட்லி இந்த உங்கள் நிறுவனம், உங்களை சார்ந்த நிறுவன இயக்குநர்கள் எல்லாருக்குமே என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை, இதிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Of course, many people supported for your running of your TV, your show. I thank all of those people as well. அதை தவிர முக்கியமாக சொல்ல போனால் எப்போதுமே இருந்து வந்தவர் என்று சொன்னால், அதாவது தமிழ் ஒன் டிவியில பிரசாந்த் அவர்கள் எப்போதுமே என்ன தேவை என்றாலும், டாக்டர் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ டிவி ப்ரோக்ராம் வேணும் அண்ட் சாட்டர்டேயா என்று சொல்லி ஒழுங்காக கோவிட் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் அந்த தமிழ், அதாவது இந்த டாஸ்மி சம்பந்தமான விஷயம் இப்போ கடைசியாக ஒவ்வொரு கிழமையும் போட்டு கொண்டிருந்தோம். இந்த டாஸ்மியை பற்றி மெயின் கான்ஃபரன்ஸ், லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ், யூனியர் கான்ஃபரன்ஸ் எல்லாமே போட்டு கொண்டிருந்தோம். அவருக்கும் அவருடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய தலை சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்ததாக முக்கியமாக சொல்லுவது என்று சொன்னால், கோகுலன் அடிக்கடி எடுப்பார், சிடிஆர்ல இருந்து அடிக்கடி இன்டர்வியூ செய்து கொண்டிருப்போம், அவருக்கு நன்றி. சஞ்சி செய்வார், அதாவது ஈஸ்ட் எஃப்எம்ல இருந்து எத்தனையோ பேட்டிகள் இதுகளை பற்றி, கோவிட் பற்றி எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். பிள்ளை அவர்களுடன் செய்து கொண்டிருந்தோம். சிடிஆர்ல அவருடைய ஸ்பெஷல் இன்டர்வியூ பல கொடுத்திருக்கின்றேன். அப்படி இது சிஎம்ஆர்ல பல இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கின்றேன். இதுக்கு முதல் என்று சொன்னால், போன முறை என்று சொன்னால் இது ஆத்மன் அவர்களுடன் சேர்ந்து டிவிஐல கொடுத்திருக்கின்றேன், இடையிலே ஐபிசியிலே கொடுத்திருக்கிறேன். ஸோ அப்படியான எல்லா நிறுவனங்களுக்கும் என்னுடைய இஞ்சத்தை உள்ளவர்களுக்கு தலை சார்ந்த நன்றிகளை சொல்லுகின்றேன். இந்த வெற்றி அவர்களுடைய வெற்றியாக அவர்கள் பார்க்க வேண்டும். அதை தவிர அன்பிலீவபிள், அதாவது I even went to Maharaja company in Sri Lanka, Sakti TV and Sakti FM. அவர்கள் கூட ஒன்றுமே எதிர்பார்க்காமல் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், எங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும், டாஸ்மி என்றால் என்ன தெரிய வேண்டும், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று எல்லாருமே அறிய வேண்டும், அந்த நன்மையை மக்கள் எல்லாருமே செய்ய வர வேண்டும் என்ற காரணத்துக்காக செய்திருந்தார்கள். இப்ப கடைசியாக ராஜா அவர்களோட கதைத்த போது சொன்னார், நீங்கள் ஒன்றுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், 1000 கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள், ஆனால் அங்கே எல்லா மக்களுக்கும் இப்போ தெரியும், டாஸ்மி என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஆனபடியால் அடுத்த முறை இதை விட கூட இன்னும் வரும், அதாவது இந்த மலையை தாண்டி வரும், அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். So definitely, so it's all worth, all of these efforts are worth for the purpose
அதாவது நினைத்ததை விட இன்னும் பெரிதாகத்தான் வந்திருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்வேன். உண்மையிலே உங்களுடைய தெளிவான கொள்கை, தெளிவான பார்வை, தெளிவான பாதையிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணிப்பு, அந்த நோக்கம் மக்களிடையே எல்லா ஊடகங்களும், எங்களுடைய ஊடகம் அதை போன்று எங்களை போன்ற சகோதர ஊடகங்கள் மூலமாகவும் மக்களிடையே பரவலாக இந்த முறை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்த்துக்கொள்ளலாம். மக்களுடைய மனங்களிலே பதியப்பட்டிருக்கிறது தாஸ்மியின் செயற்பாடுகள், தாஸ்மியின் நோக்கம், தாஸ்மி என்னது, எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எந்த கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது, அவற்றையெல்லாம் சாதாரண மக்கள் இலகுவாக அறியக்கூடிய வகையிலே ஊடகங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் ஒரு உறுதியான முறையிலே ஒரு நேசிப்போடும் இருந்தது. அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் உங்களுடைய கல்விமான்கள், உங்களுடைய டீம், அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் மிகவும் அதிகமாக இருந்தது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய கல்விமான்களுடைய ஒரு மகாநாடு என்பது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இந்த தாஸ்மி ஒரு வரலாற்றினை நிலைநிறுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் அவற்றை கணித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இப்பொழுது ப்ரொஃபஸர் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார். அவரை எடுத்துக்கொள்வோமா? டெஃபினெட்லி. அதாவது ஐ ரிமெம்பர் ஒன் மோர் பர்சன். அதாவது தமிழ் மலர் இவர் கனடா மூர்த்தி அவர்களும் கூட போன முறை அதை இன்டர்வியூ செய்திருந்தார். So there's so many people, printed media and so many. Thank you for their message. Certainly, yeah. Sri Ranjan is a very important part in the கனடாவிலே. அவர் மிக்க ஆர்வத்தோடு இந்த வெப்சைட்ல எல்லாம் என்ன செய்ய வேண்டும், ஆர்கனைஸ் பண்ண வேண்டும், அப்படி பல அங்கே படிப்பு ஆர்வமானவர்களை எப்படி செய்வது, பல விஷயங்களை மிகவும் ஆர்வத்துடன் செய்பவர். வெரி டெடிகேட்டட் பர்சன். He is very important for this team. வணக்கம் ஸ்ரீரஞ்சன் அவர்களே. Yeah, he will be வணக்கம் கூறுங்கள். உங்களுடைய ஒலி அளவு சற்று குறைவாக இருக்கின்றது. ஆமாம், கூறுங்கள். டாஸ்மி நிறைவாக நன்றா நடந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான அளவாக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். முக்கியமாக இலங்கையிலிருந்து பல மாணவர்களும் பல பேராசிரியர்களும் கலந்து கொண்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. உண்மையாக எடுத்து சொல்ல போனால் இந்த கோவிட் ஒரு வித்தியாசமான வரப்பிரசாதமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா கோவிட் வந்திருக்காட்டே நாங்கள் இதை நேரடியான நடக்கின்ற ஒரு மாநாடாத்தான் பார்த்திருப்போம். அப்ப இலங்கையிலிருந்து கலந்து கொள்கிற எண்ணிக்கையோ அல்லது எப்படி யோசிச்சிருக்க மாட்டார்கள். ஆனால் வலைப்பின்னல் மூலமாக நாங்கள் இதை வைத்தனால இலங்கையிலிருந்தும் கலந்து கொள்ளக்கூடிய வசதி ஒன்று ஏற்பட்டது. அப்ப அதனால இது அந்த வகையில ஒரு பாரிய வெற்றி என்று தான் நாங்க பார்க்க வேண்டும். ஆமாம், நிச்சயமாக இலங்கையிலிருந்து கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்தும் மற்ற பல்கலைக்கழகங்களில் இருந்தும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகவும் ஒரு சக்சஸ். இந்த மகாநாடு ஒரு சர்வதேசமயப்படுத்தப்பட்ட, எப்பொழுதுமே எங்களுடைய தாயகத்தோடு நாங்கள் எவ்வளவு வீதம் தொடர்புகளை வைத்திருக்கிறோமோ அவ்வளோ வீதம் எங்களுடைய மகாநாடு அல்லது எங்களுடைய செயற்பாடுகள் நிச்சயமாக ஒரு சாத்தியமானதாக இருக்கும். அந்த வகையிலே அந்த மகாநாட்டின் ஒரு சாத்தியத்தை தன்மைக்கு இந்த செயற்பாடுகள் ஒரு முக்கிய அங்கமாக வைத்து என்றே கூறிக்கொள்ளலாம். பற்றி அதனை விட நீங்கள் சொல்லுங்களேன், உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். நேயர்களுக்கு எங்களுக்கு தெரியும் இருந்த பொழுதிலும் நீங்கள். நான் மனட்டோவா பல்கலைக்கழகத்தில் பயோசிஸ்டம் இன்ஜினியரிங், அதாவது விவசாய பொறியியல் துறையில் தான் நான் தேர்ச்சி. அதில் பேராசிரியராக ஒரு 30 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கு மாநாடு சம்பந்தமாக என்னுடைய மாணவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு செய்கிற ஆராய்ச்சிகளை பற்றி பண்ணியிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த மாநாடு நமக்கு உலகளாவிய ரீதியில் இருக்கும் அடுத்த கல்விமான்கள், இந்த துறையில் வேலை செய்யும் கல்விமான்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக தான் நான் கருதுகின்றேன். இதன் மூலமாக பல தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த தொடர்புகள் தொடர்ந்து நாங்கள் நமது கல்வித்துறை சம்பந்தமாகவும் ஆராய்ச்சிகள் சம்பந்தமாகவும் முன்னேறுவதற்கு எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு தொடர்ந்து மேல் படிப்பை படிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும், அவர்களது ஆர்வத்தை தூண்டுவதாகவும் அமைந்தது என்று நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஆமாம்,
அதே வேளையிலே வேறு இன்றைய ஒரு சிறப்பான அம்சமாக இந்த முறை ஐரோப்பாவில் இருந்தும் சிறப்பு பிரதிநிதிகள் கலந்து சிறப்பித்தார்கள். ஆஸ்திரேலியா மாநிலிருந்தும் மற்ற சிறப்பான அம்சங்களை வேறு வேறு வகையான சிறப்பான அம்சங்கள் உங்கள் மனதிலே குறிப்பிடக்கூடியதாக இருந்தது, அவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஒன்று, நேரத்துக்கு எல்லாமே நடந்தது. அந்தந்த நேரத்துக்கு சரியாக நடக்க வேண்டியிருந்தது எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு சரியாக நடந்தது. 5 சேனல்ஸ்ல இந்த மாநாடு நடந்து கொண்டிருந்தது. ஒரு டெக்னிக்கலா பெரிய பிரச்சனை ஒன்றும் தொழில்நுட்ப பிரச்சனை பெருசா இருக்கவில்லை. எல்லாரும் ஒழுங்காக பங்கு பெற்றி அந்த நேரத்துக்கு அவருடைய பேச்சுகளை வழங்கி கொண்டு பலத்த காலதாமதம் ஏற்படவில்லை. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உள்ள மற்ற டைம் ஜோன்ஸ், அதாவது வேறு நேர அறைகள்ல இருந்து கலந்து கொள்ளவனும் அந்த அந்த வகையில ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்களுக்கு விடியப்புறமா இருக்கும், இலங்கையில் உள்ளவர்களுக்கு இரவா இருக்கும், உங்களுக்கு பகல். அப்ப இருந்தாலும் எல்லாரும் முழிச்சிருந்து ஆர்வத்துடன் பங்கு பெற்றியது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆமா. வேறு ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா? பிறகு பழனியார் சொன்னது போல் இப்பொழுது ஒரு சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு விட்டிருக்கின்றோம். இது இப்ப இதுக்கான அத்திவாரங்கள் ஒழுங்காக ஆழமா பதியப்பட்டு விட்டது. இனி தொடர்ந்து இதை இயக்குவதற்கு ஒரு கொஞ்ச முயற்சியோடையே செய்யக்கூடியதா இருக்கும்னு நினைக்கின்றேன். ஆரம்ப காலத்துல நாங்கள் இத கணனிகளை பாவிச்சு, அதாவது இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி கான்ஃபரன்ஸ் சிஸ்டம் ஒன்றை நாங்கள் பயன்படுத்தவில்லை முதல். இப்ப இந்த முறை அதுவும் இன்க்ளூட் பண்ணபடியா இனி தொடர்ந்து இயக்கிறதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும்னு நினைக்கின்றேன். ஒரு கட்டமைப்பு ஒரு சரியான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மிக முக்கியம். தொடர்ந்து இயங்குறதா இருந்தாண்டா ஒழுங்கான கட்டமைப்பு வேண்டும். நிச்சயமாக அதுக்கான அதிகாரம் இப்பொழுது நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்ல வேண்டும். ஆமாம், நிச்சயமாக. அதே வழியிலே உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? நான் என்னுடைய பங்களிப்பு என்று பார்க்கல, நான் சில இந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான கூட்டங்களை பங்கு பெற்றி ஒவ்வொரு கருத்துக்கள் பரிமாறப்பட்ட போது நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல வேற வேற சொசைட்டி, அதாவது எங்களுடைய பொறியியல் துறை சொசைட்டிகள் எல்லாம் இருக்கின்றோம். அங்கெல்லாம் ஒவ்வொரு கட்டமைப்புகள் பாதிக்கப்படுகின்றன. அப்ப எமது அனுபவங்களை இங்க பகிர்ந்து கொண்டு நாங்கள் வேறு இடங்கள்ல படிச்சதை இங்க பகிர்ந்து கொண்டோம். அதை இங்க பயன்படுத்தக்கூடியதா இருந்தது கட்டமைப்பதற்கு. ஆமாம், நிச்சயமாக. நல்லது. உங்களுடைய உரையாடல், உங்களுடைய கருத்துக்களை மக்களிடையே எடுத்து வந்தோம். வேறு ஏதாவது கருத்துக்களை கூட விரும்புகிறீர்களா? நிச்சயமாக. இதுல நாங்கள் தொடர்ந்தும் இந்த முறை வெள்ளிக்கிழமை அதாவது ஹை ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு போஸ்டர் காம்படிஷன் வைக்கப்பட்டது. அப்படி அதுகளில் ஊக்குவிக்கப்பட்டு மற்ற மாணவர்கள் பங்கு பெற்ற போது அவர்கள் இந்த இப்படியான துறைகளில் ஈடுபட்டு தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு ஆவா ஒன்று ஏற்படும் இல்லையா? இப்போ அதுக்கான அதிகாரத்தை நாங்கள் இப்போ போட்டுக்கிறோம்னு தான் சொல்ல வேண்டும். மாநாடு சனி ஞாயிறு நடந்தாலும் வெள்ளிக்கிழமை இன்னொரு அங்கம் ஒன்று இருந்ததுக்கு அடுத்த ஜெனரேஷனையும் உள்வாங்கி இருக்கிறீர்கள். உள்வாங்கி இருக்கிறோம். அது ஒரு மாபெரும் ஒரு படிநிலை என்று சொல்லலாம். அது அடுத்த உருவாக்கம் என்பது அடுத்தவருடைய கைகள் நீங்கள் கொடுப்பதற்கு அவர்களே சரியான முறையிலே மாணவ பருவத்திலிருந்தே நீங்கள் ஒழுங்கமைக்கிறீர்கள். அதே நேரத்தில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ இன்றைக்கு நான் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செய்ய வேண்டி வந்தது, இந்த கணனியை பாவிச்சு எப்படி படிப்பிக்கிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த ஒர்க் ஷாப்ல நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இளம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது படிப்பிக்கிற ஆக்களும் இல்லை, அவைகள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறோம், அவைகளும் கூட கலந்து கொண்டது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது எனக்கு. என்ன அவைகளும் ஆர்வமா இருக்கிறார்கள். இந்த நாங்க பரிமாறிய கருத்து வேற படிப்புகளுக்கு ஏற்றதாக தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இளவயது உள்ளவர்கள் கூட கலந்து கொண்டு அந்த நாங்கள் பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டது மிக மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வெற்றிக்கு எவ்வகையான முன்னகர்வுகள் காரணமாக இருந்திருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கடுமையான உழைப்பு. முக்கியமாக பல பேர், பழனியார், மகேஸ்வரன், பாலா மகேஸ்வரன் அமெரிக்காவிலிருந்து இந்த இந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக பல வழிகளில் தமது பங்களிப்பை செய்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களை வேலையில சரியா செய்தபடியத்தான் இது இப்படி கை கூட்டிட்டு நான் சொல்ல வேணும்.
ஆமாம், நல்லது. வேறு ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா? வேற விசேஷமா இல்லை, தொடர்ந்தும் நாங்கள் இதை முயற்சித்து இன்னும் பெரிதாக கொண்டு போகலாம்னு நினைக்கின்றேன். ஆமாம், நன்றி. சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு நன்றி. ஆமாம், நன்றிகள். நன்றி. நன்றி. வணக்கம் சார். எஸ், ஸ்ரீரஞ்சன் put it very nicely. அதாவது ஒவ்வொரு பார்ட்ஸும் இப்போது அமைந்து கொண்டிருக்கிறது. அதிகாரங்கள் ஆழமாக ஒரு ஸ்டடியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இப்ப ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் மீடியாவிலே இந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுவதற்குரிய அதுதான் இந்த முறை முக்கியமாக நாங்கள் எங்களுடைய ராப்பகலாக ஒரு ஃபுல் டீமாக இருந்து எத்தனையோ இருக்கின்றது. பேரை சொல்ல நான் மிஸ் பண்ணினாலும் என்று பயமாக இருக்கின்றது. வளமாக உடனடியே மனதுக்கு வருவது என்று சொன்னால் ஹரிதாஸ் என்று சொல்லி, அவர் வெரி பேஷனேட் அபவுட் இதில். அவர் அடிக்கடி வந்து கொண்டு எல்லா விஷயங்கள் ராப்பகலா செய்வார். அங்கால நந்த கணேசன் என்பவர் வந்து அதிலே இவர்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆனவர்கள். அப்போ அவர்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒட்டோபால இருந்து நீங்கள் முதல்ல இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். சிவதயாளன் அவர்கள் எப்போதுமே வந்து இதை பற்றி சொல்வார். ரமணி கந்தையா அவர்கள் எப்போதும் வந்து கொண்டிருப்பார்கள். ஸோ இதுல அடுத்தது அம்பலவாணர் என்று சொன்னால் இந்த எளிய ஹை ஸ்கூல் போஸ்டர்ஸ் இவருக்காக அவர் முக்கியமாக வந்திருப்பார். நிருஜா தவராஜா அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். ஸோ இப்படி இதை தவிர ஒவ்வொரு சேருக்கும் ஒவ்வொரு ட்ராக்குக்கும் எத்தனையோ மேபி 50 பேர் கிட்ட இருக்கும். இதுல கிட்டத்தட்ட இன்வால்வ் ஆனவர்கள் இந்த முறை. என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு தேவை இருந்தது. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக ஜனனி அவர்கள் இருந்தார்கள், அதுல பிரேம் அவர்கள் இருந்தார்கள், ஷியாமலா மகேஸ்வரன் இருந்தார்கள், சாம் தியாகலிங்கம் இருந்தார்கள், விஷ்ணு இருந்தார்கள். ஸோ ஐ கேன் சே எவ்ரிபடி. அப்படியாக ஒவ்வொரு மீட்டிங்லையும் வந்து கொண்டிருப்பாங்க. இலங்கையில இருந்து நவரத்னம் அவர்கள் வருவார்கள். அப்படியே சொல்லிக்கொண்டே போலாம். ஆமாம், இந்த வகையில இலங்கையிலிருந்து ஒரு கல்வி மாணவர் இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Certainly. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க. வணக்கம், நான் ஜெயசிங்கம் பேசுறேன். ஜெயசிங்கம் எங்கிறது? இலங்கையில் இருந்தா? இலங்கையில் இருந்து. ஆமாம், குறுங்கல் ஜெயசிங்கம். டாக்டர் ஜெயசிங்கம் அவர்களே, உங்களை பற்றி முதலிலே நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். நான் ஜெயசிங்கம், தற்போதும் இலங்கையில் இருக்கின்றேன். இலங்கையில் தொடர்ந்து நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த நான் இப்போது இலங்கை பல்கலைக்கழகத்தில் 2016 19 மட்டும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராகவும் இருந்த நான் தாவரவியல் பகுதியின் பேராசிரியராக உள்ளேன். அந்த இடத்தில் டஸ்மையுடன் தொடர்பாக இருந்திருக்கிறேன். ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது சார். உங்களை போன்ற கல்விமான்கள் தாயகத்தில் இருந்தும் எமது இந்த தாஸ்மி கருத்தரங்கிலே கலந்து சிறப்பித்தது. அதே போலிலே இப்பொழுது இன்றைய டைம் FM காற்றலையின் சிறப்பு நிகழ்ச்சியிலே தாயகத்தில் இருந்து கலந்து சிறப்பிப்பது மிகவும் ஒரு சிறப்பானதாக கருதி கொள்கின்றோம். முதலில் உங்களை வருகவன வரவேற்கின்றோம். அதே நேரத்திலே உங்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் எமது மக்களிடையே சென்றடைய வேண்டும். எங்களுடைய கல்விமான்களுடைய கருத்துக்கள் பதிவுகள் எமது மக்களிடையே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடையே சென்றடைய வேண்டும். அந்த வகையில் சொல்லுங்களேன், உங்களுடைய பார்வையிலே இந்த தாஸ்மி கருத்தரங்கு எப்படி அமைந்தது என்று எமது மக்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன். நன்றி லங்கோ. அதாவது முக்கியமாக புலம்பெயர் நாடுகளில் வாழும் இத்தனை 1000 பேருடன் இணைவதற்கு அங்கு இருக்கும் எல்லோரும் உண்மையில் ஆவலாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்குள்ள வாய்ப்புகள் படிப்பதற்கோ அல்லது அதனுடன் ரிசர்ச் போன்றவற்றில் வெளிநாட்டுடன் தொடர்பு ஏற்படுத்துவதற்கு மிகவும் ஆவலாக உள்ள காலகட்டத்தில் தான் இந்த டஸ்மையின் கான்ஃபரன்ஸை நாங்கள் பார்க்கின்றோம். அவற்றில் கிட்டத்தட்ட 400 பேப்பர் என்பது எளிதான விடயம் அல்ல. ஒரு 700 பேர் இருப்பது மிக முக்கியம். அதனால் என்னை பொறுத்தமட்டில் மிக முக்கியமாக நான் கருதுவது ஒரு தொடர்பாடலாக தாயகத்தில் இருக்கும் எங்களுக்கும் புலம்பெயர்ந்து இருக்கும் அனைவருக்கும் இடையிலே உள்ள ஒரு ஊடகமாக தொடர்பாடலாக நான் இந்த அமைப்பையும் அத்துடன் உள்ள இந்த இணைப்பையும் நான் உண்மையில் கருதுகின்றேன். அந்த விதத்தில் விசேஷமாக எங்களைப் போல முதிர்ந்தவர்கள் தொடர்பாடல்கள் ஓரளவு உள்ள நிலையில் வளரும்
நான் சொல்ல எஜுகேஷன் கிராஜுவேட்ஸுக்கு இது மிகவும் பெரிய வாய்ப்பாகவும் காணப்படுகிறது. தற்போது உள்ள நிலையில் இங்கு இருப்பவர்கள் தங்களது மேல் படிப்பிற்கோ வசதிக்கோ நிதி காரணமாக அல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள். இவை உண்மையில் ஒரு தொடர்பையும் வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான ஊடகமாக செயல்படுகிறது என்று நான் கருதுகிறேன். அத்தோடு இந்த முறை நடந்த கருத்தரங்கை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது 400 பேப்பர் என்பது ஒரு சாதாரணமாக மிகப்பெரிய கருத்தரங்கு என்று நாங்கள் கூற வேண்டும். இவற்றில் எத்தனையோ பேர் முகம் தெரியாதவர்கள் முகத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அவற்றை தவிர என்னுடைய அபிப்பிராயத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எத்தனையோ நாடுகளில் இருந்தவர்கள் தங்களது திறனை அல்லது தங்களது ஆராய்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். என்னை பொறுத்தமட்டில் நானே எத்தனையோ பேப்பர்கள் பார்க்கும் பொழுது நானே வியந்து கொண்டிருந்தேன். ஏன்னால் எங்களுக்கு தெரியாத எத்தனையோ பகுதிகளில் எங்களது இளைஞர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் என்று. சில சமயத்தில் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் ஒரு ஆராய்ச்சி கூட எனக்கு நேரடியாக தெரியாமல் இருந்தது. இந்த அரங்கில் தான் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயத்தில் இது ஒரு மிக பிரமாண்டமான முக்கியமான ஒரு நிகழ்வு என்று நான் கூறுவேன். நிச்சயமாக அதோடு இவற்றை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றியையும் எங்களது சமூகத்தின் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், உண்மையிலே இரண்டாம் தலைமுறையினரை ஒழுங்கமைப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது. அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தி அவர்களுக்குரிய ஒரு செயற்பாடுகளை ஒரு பாதையை உருவாக்க வேண்டும். உலக நாடுகளுக்கிடையே இருக்கின்ற தொடர்பாடலை இந்த தேஸ்மி அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது. எந்த ஒரு விஞ்ஞானியோடையும் அமெரிக்காவில் இருக்கின்ற விஞ்ஞானியோடையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு மாணவன் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையிலே மிகவும் இலகுவான முறையிலே அந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு செயற்பாடு. அது எங்களுடைய காலத்தின் கட்டாயம் ஒரு அவசியமும் தேவையுமான ஒரு செயற்பாட்டினை இந்த கருத்தரங்கு இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே வேறு உங்களுடைய பார்வையிலே இலங்கையிலே இருக்கின்ற எங்களுடைய அடுத்த வளர்ந்து வருகின்ற மாணவர்களுக்கு இது வேறு வகையிலே உதவ வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை விடுகிறீர்கள் அல்லது எதிர்பார்க்கிறீர்கள்? இரண்டு புறத்தில் இருந்து நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, நாங்கள் தற்போது பல இடங்களில் பிரிந்திருக்கின்றோம். இது நீங்கள் கூறியது போல காலத்தின் கட்டாயம். சில சமயம் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினரை தங்களை தாங்கள் சந்திக்க முடியாத நிலையும் ஒரு சில விசேஷங்களுக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். இது ஒரு இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த சந்ததிகள் நீங்கள் கூறியது போல இரண்டாவது சந்ததி தங்களை தாங்கள் அறிந்து கொள்ளவும் தங்களது தேசத்தில் உள்ளவர்களோடு இணைந்து கொள்ளவும் இது மிகவும் வாய்ப்பாக இருக்கின்றது. அதே நேரம் இப்போது புலம்பெயர் நாடுகளில் உள்ள முதிர்ந்தவர்கள், அதாவது அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், சீனியர் பீப்புள், அவர்கள் எவ்வளவோ எங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம். தற்போதும் எத்தனையோ இணையம் வழியாக அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு, மற்ற இன்ஸ்டிடியூட்ஸுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். பண உதவி ஒரு புறம், ஆனால் அவற்றை விட முக்கியமானது அறிவு உதவி. அதாவது அவர்கள் எவ்வளவோ லெக்சர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவோ தங்கள் அறிவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான விஷயமாகும். பண உதவி ஒரு புறம், ஆனால் அவற்றை தவிர தங்களது ஆற்றல்கள், தங்களது திறமைகள் அல்லது ஒரு புதுமையான ரிசர்ச் இவற்றை பகிர்ந்து கொள்வது மிக முக்கியம். மற்றது இங்கு கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உண்மையில் ஒரு உந்துகோலாக இருக்கின்றது. எங்களுக்கு இவர்களைப் போல வர முடியும், ஏன்னா இவர்கள்லாம் ஒரு டார்கெட். நாங்கள் இங்கே போகலாம், நாங்கள் நன்றாக செய்தால், இந்த எக்ஸாம் செய்தால் நாங்கள் இங்கே போகலாம், நாங்கள் அவர்களைப் போல வரலாம். ஏனெனில் எப்போதுமே வளரும் காலத்தில் எங்களுக்கு ஒரு இலக்கு வேணும். அந்த இலக்காக இருப்பது தங்களது சமூகத்தில் முன்னேறியவர்களை பார்த்து ஒரு இலக்கு என்று நாங்கள் உருவாக்கிக் கொள்கின்றோம். அதனால் இவர்கள் இலக்குகளாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரம் ஒரு வெளிச்சீடாகவும் ஒரு தூணாகவும் இருந்து இங்கே உள்ளவர்களுக்கு உதவியும் செய்தார்கள். இரண்டு புறத்திலும் பார்க்கும் பொழுது ஒரு டெஸ்மே ஒரு மிகப்பெரிய பாலமாகவும் ஒரு தூணாகவும் நிற்கின்றது என்பது எனது கருத்து. ஆமாம், உண்மையிலே மதிப்பாக இருக்கின்றது. பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்களே, நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்திருக்கிறீர்கள். அந்த சிறப்பான உங்களுடைய அனுபவங்களையும் சற்று பகிர்ந்து கொள்ளுங்களேன் இந்த வழியிலே.
உபவேந்தராக இருக்கும் பொழுது சில சமயம் உபவேந்தராக இருக்கும் காலகட்டத்தில் யோசிப்போம் ஏன் உபவேந்தராக இருந்தோம் என்று. ஏனென்றால் அவற்றில் உள்ள நார்மல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களிலே எங்களுக்கு நேரம் சென்றுவிடும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் உண்மையில் சில யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ஃபோடு உண்மையில் ஒரு தொடர்பால் ஏற்படுத்த அநேகமான எல்லாம் செய்து முடித்திருந்தேன். பிறகு இலங்கையில் சில சட்டத்திட்டங்கள் மாறின. அதாவது நாங்கள் நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது, அரசாங்கம் மூலம்தான் வைத்துக் கொண்டிருக்கலாம் என்பதில் அது அப்படியே விடுபட்டு விட்டது. ஆனால் அது தற்போது பொறிமுறைகள் மாறி உள்ளன. அதனால் இப்போது உள்ளவர்கள் அது எந்த உபவேந்தராகவும் இருக்கலாம், எந்த ஒரு விஞ்ஞானியாகவும் இருக்கலாம், நாங்கள் அந்த சட்டங்கள் மூலமாக, அதாவது யூனிவர்சிட்டிஸுக்கு இடையே ஏற்படக்கூடிய தொடர்பாடுகள் அல்லது அரசுக்கு இடையே ஏற்படக்கூடிய தொடர்பாடுகள், இவற்றின் மூலமாக சில தொடர்பாடுகளை ஏற்படுத்தி ஒரு லிங்க் ப்ரோக்ராம்ஸ் ஏற்படுத்தி கொண்டால் அவை தொடர்பாக காலங்காலமாக அவை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அதாவது இப்போ தற்போது டெஸ்மே அநேகமான பேருக்கு அறிமுகமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ஸுக்கு இடையே, நாங்கள் உதாரணமாக எடுப்போம் டொரண்டோ யூனிவர்சிட்டி என்று எடுத்தால் அதற்கும் ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்குமோ ஒரு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்குமோ ஒரு தொடுப்பு, ஒரு லிங்க் என்று நாங்கள் கூறும் பொழுது ஏற்படும் பொழுது அதன் மூலம் பல விதமான ஒரு துணை சேர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றை தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்திக் கொள்வதனால அதே நேரத்தில் ஒரு இன்ஸ்டிடியூட்டாக நாங்கள் செய்து கொள்வதும் மிக முக்கியம். மற்றது நீங்கள் கேட்டது போல துணைவேந்தராக நாங்கள் இருக்கும் காலத்தில் இங்கு எங்களால் முடிந்தவரை அந்த இயந்திரங்கள் ஏற்படவும், இயந்திரங்கள் தொடர்பாக இருக்கவும், மற்றது இங்கு உள்ள வளங்களை சிறப்பாக்கவும், மற்றது மாணவர்களுக்கும் மற்றது இங்கே உள்ள ஆசிரியர் குழாமுக்கும் இவர்களுக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் வெளிநாட்டு ஒரு அறிமுகங்களை ஏற்படுத்த முடியுமோ அவற்றை முடிந்த மட்டத்தில் கூடுதலாக செய்தேன் என்று மட்டும் நான் கூறலாம். ஏனெனில் தனிப்பட்ட முறையில் அவர்கள் மேற்படிப்புக்கு இங்கே இப்போ விரிவுரையாக இருக்கும் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தது நான். அதாவது அவர்களை பயமுறுத்தவோ இல்லை கஷ்டப்படுத்தவோ இல்லை. ஆனால் இந்த அகலமான அறிவு, மற்றவர்களின் அனுபவம் விரிவுரையாளருக்கு முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் விரிவுரையாளரால் அடுத்து வரும் சந்ததிக்கு அடுத்த உலகங்களை பற்றி உள்ள வாய்ப்புகளை பற்றி சொல்லி கொடுக்க முடியும் என்பது எனது கருத்து. இன்று இப்போ டாஸ்மேயுடன் நான் தொடர்பாக இருப்பதற்கு ஒரு காரணம், எனக்கு தெரிந்தவர்கள் மகேஸ்வரன், அருந்ததி, திருச்சனேஸ்வரம், நடேஸ்வரர் எல்லாம் ஒவ்வொரு அறிமுகமாக இருக்கும் பொழுது எங்கள் மூலம் இன்னும் ஒரு சந்ததி அறிமுகமாகிறது. அதனால் விசேஷமாக விரிவுரையாக வரும் எல்லோரும் இந்த தொடர்பாடலை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். அதன் மூலம் தான் அடுத்து வரும் சந்ததியினருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. என்னால் முடிந்த மட்டும் அதை துணைவேந்தராக செய்தேன் என்று எனக்கு நம்பிக்கை. நல்லது, உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய காலத்திலே நீங்கள் எப்படி பணியாற்றினீர்கள், அடுத்த கட்டம் என்ன மாதிரியாக பணியாற்றப்பட வேண்டும் என்று உங்களுடைய மனப்பதிவுகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையிலே உங்களை போன்ற கல்விமான்கள் தாயகத்திலிருந்து கலந்து கருத்துக்களை பதிவது கூட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது மக்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பதிவாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே வழியிலே வேறு ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா நிறைவாக? நன்றி. இவ்விதமாக நீங்கள் மகிழ்ச்சி என்று கூறுகிறோ அதே போல் அங்கே இருக்கும் அனைவரோடும் எங்களது கருத்தை பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. என்னால் கூறிக்கொள்ள முடியாது ஒன்று மட்டும்தான், இந்த காலகட்டத்தில் நாங்கள் பிரிந்து வாழ்வது காலத்தின் கட்டாயம். ஆனால் இந்த தாயகத்துடனான இணைப்பை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வது எல்லோருக்கும் முக்கியம் என்று கூறுகின்றேன். இது விஞ்ஞான படிக்கும் அவர்களுக்கு முக்கியம். மற்ற புறத்தில் எங்கெங்கு முடியுமோ எப்பப்போ முடியுமோ அந்தந்த நேரத்தில் இந்த தொடர்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு இரண்டு புறமும் தங்களால் முடிந்தவரை அவர்கள் உதவி செய்து கொண்டால் காலத்தில் இது ஒரு பெரிய சமூகமாக வியாபித்து நிற்கும் என்பது எனது கருத்து. ஆனால் இந்த தொடர்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பது மிக முக்கியம். அந்த விதத்தில் உங்களது பங்கும் மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன்.
ஆமாம், நன்றிகள் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்களே. மிகவும் ஒரு பெருமை உங்களை போன்ற பெரியவர்கள், கல்விமான்கள் இந்த வானொலியிலே, இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 இளங்கோ. வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஜெயசிங்கம் அவர்கள் சொன்னது போல நாங்கள் ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு பல்கலைக்கழகமாக தொடர்பு கொள்ளும் போது அவர் மிகவும் சந்தோஷமாக அங்கே இப்போது புதிய நிர்வாகத்திலே இருப்பவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து அவரும் அடிக்கடியாக அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருந்தார். நாங்கள் கூப்பிடும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது இந்த கான்ஃபரன்ஸுக்கோ அல்லது பிரைஸ் கிவிங்கோ அல்லது அந்த ஒரு கான்ஃபரன்ஸை சேர் பண்ணுவதற்கோ மிகவும் கேட்கும் போது எப்போதுமே வந்து ஆர்வமாக செயற்படுவது ஒரு முன்னோடியாக அதிலே இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அமைந்திருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் பல இந்த கணனிகள் சம்பந்தமாக, எலக்ட்ரானிக் சம்பந்தமான, இந்த கோவிட் சம்பந்தமான நேரங்களிலே எக்ஸாம் எப்படி செய்வது, அதை யூஸ் பண்ணுவது என்ற பல விஷயங்களையும் இப்ப ஸ்ரீரஞ்சன், நிருஷா, நந்தா கணேசன் அப்படியானவர்கள், ஹரிதாஸ் அவர்கள் எல்லோருமே சேர்ந்து இங்கே செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஆமாம், உண்மையிலே இலங்கையிலே மது மக்கள் அந்த பயன் பெறக்கூடிய வகையிலே உங்களுடைய நகர்வுகள் இருப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. என்னென்னு சொன்னால், அன்றைய காலங்களிலே கூடுதலாக அமெரிக்காவிலோ சரி அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கின்ற கல்விமான்களோடு அல்லது விஞ்ஞானிகளோடு தொடர்பாக ஏற்படுத்த முடியுமாண்டு மாணவர்களிடையே ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் மிகவும் குறுகி இப்பொழுது அவர்களுடைய கரங்களுக்குள்ளே சென்று விட்டது. ஒரு சாதாரணமாக ஒரு வித்தின் ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளே அந்த தொடர்பாளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் அந்த உலகத்தை அப்படி சுருக்கி விட்டிருக்கிறீர்கள். அதுதான் ஒரு சிறப்பு. அது அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்து மக்கள் பார்வையோடு நோக்குவார்களோ தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே அதுதான் மிகவும் ஒரு உலகம் சுருங்கி விட்டது உங்களுடைய அமைப்பு மூலமாக. எங்களுடைய மக்களுக்கிடையே, எங்களுடைய மாணவர்களுக்கிடையே வளர்ச்சி பல 2 ஜெனரேஷனுக்கிடையே தொடர்பாடல் மிகவும் ஒரு குறுகியதாக, நெருக்கமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் உங்களை போன்ற உங்களுடைய டீம், உங்களுடைய உறுப்பினர்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க செயற்பாடுகள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருடைய ஒரு நோக்கமும் எங்களுடைய இலங்கையிலே இருக்கின்ற எங்களுடைய மாணவர்களுடைய செயற்பாடுகளையும் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த செகண்ட் சந்ததியினரையும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயற்படுவது, அது எல்லோருமே விரும்பி ஏற்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதனை விட வேறு பல கல்விமான்கள் கலந்து சிறப்பிப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், கூறுங்கள். அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே எப்போதுமே பல உதவிகள் இருந்து கொண்டுதான் வருகின்றது. பர்சனலாக யாராவது தெரிந்தால் அவர்களுடைய பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது பழைய மக்களுக்கோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் ஒரு கிளியரான ஒரு சேனலை போடும்போது, ஒரு திட்டமிட்டு ஒரு ஒழுங்கமைத்து ஒரு நீண்ட கால பார்வையுடன் இதை அமைக்கும் போது பல நுணுக்கங்களை கவனித்து அதை ஒரு லாங் டேர்மாக, அதாவது ஒரு பாலத்தை கட்டுவதென்றால் படிப்படியாக யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செய்து அதை ஸ்ட்ராங்காக விட்டால் அதுக்கு பிறகு அந்த பாலத்திலே விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை யார் கட்டினவர் என்பது முக்கியமில்லை. அதை அமைக்கும் போது வடிவாக அமைப்பதற்குத்தான் இந்த எங்களுடைய ஒரு சிறு பங்கு என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அது certainly it's only possible with a strong team of people. அப்ப எல்லோருமே வாலண்டியர்ஸாக தங்களுடைய நேரங்களை விட்டு பகலாக எப்போது தேவையோ அப்போது இதை செய்து கொண்டிருக்கிறார். This is an amazing thing. Certainly you need an organization to do such a big thing. I think TASME is அதை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பாலமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்வதிலே ஒரு மிக ஆகாது என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், அதில் தாயகத்தில் இலங்கையிலிருந்தும் கலந்து கொள்வதற்காக இருந்தார்கள். அவர்களுடைய வருகைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வானொலி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கின்றேன். அந்த வகையில் அமெரிக்கா மண்ணிலிருந்தும் வருவதற்காக இருக்கிறார்கள். ஆமாம், கூறுங்கள் டாக்டர். அதாவது நாங்கள் இதிலே இன்னும் பல விஷயங்களை நாங்கள் பார்ப்பதானால், இந்த
யாழ்ப்பாணத்து செய்யும் போது நாங்கள் இப்படி ஆரம்பத்திலே செய்திருந்தோம். அதாவது இந்த சயின்ஸுக்கு ஒன்றாக தனியே இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனிய நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு காலம் அப்படி அந்த மீட்டிங்கை வைக்கும்போது அதில் உள்ள எல்லாருமே மிகவும் ஆர்வத்தோடு பங்கு பற்றி அதுக்கு அடுத்த என்ன நடைமுறைகளை செய்ய வேண்டும் என்று, அதாவது நாங்கள் பல வகையிலே பார்த்து கொண்டோம். அதாவது முதலாவது பார்த்து கொண்டோம், எப்போதுமே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் சம்திங் ஈஸி. அதாவது இலகுவானத்திலே ஆரம்பித்து கஷ்டம் போடு படிப்படியாக போவதுதான் விஷயத்தை முடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த வகையிலே பார்க்கும்போது அந்த ஜப்னா கேம்பஸ் என்று பார்க்கும்போது இவர் துதராஜா அவர்களுடைய குழு வந்து மிகவும் ஆர்வத்துடன் வந்து இந்த மேலதிகமாக மாணவர்கள் இந்த மேற்படிப்புக்காக இங்கே எப்படி வர முடியும், அதற்குரிய வழிவகைகளை எப்படி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே இருந்த டாஸ்மியில இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த என்டர்பிரினர் ஒன்றை உருவாக்கி இருந்தோம். ஏனென்று சொன்னால், ஒருவர் புதிதாக ஒரு கண்டுபிடித்தால் அதை ஒரு பொருளாக மாற்றுவதற்கு பணம் தேவைப்படும். அது இந்த முறையும் வைத்திருந்தோம். அதிலே வந்து அங்கே 3 வைத்திருந்தோம். அதில் ஒன்று அதாவது ஒரு பற்களிலே பழுதடைந்திருக்கின்றதா என்பதை சாதாரணமாக நீங்க டாக்டர்கிட்ட போய்த்தான் அறிவீர்கள். ஆனால் இவர்கள் ஒரு ஆப் ஒன்று எடுத்து செல்போன் போட்டோவை எடுத்து அதன் மூலமாக என்னென்ன வருத்தங்கள் இருக்கலாம் என்று ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அனலைஸ் பண்ணி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் அதை உடனடியாக அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த பல் வந்து பழுதடைந்தால் திருத்த முடியாது, அதை திருத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ அதற்குரிய ஆப்பை செய்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே இந்த டிராகன் டென்னில் போய் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அவர்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் எங்களுடைய வந்து இப்போது கதைத்திருந்தார்கள். அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை பார்த்திருந்தார்கள், அட்வைஸ் சொல்லியிருந்தார்கள். அது ஒன்று. பட் இலங்கையிலே வந்து ஒரு புது வகையான ஒரு வீட்டு திட்டம் அங்கே வந்து இங்கே உள்ள மக்கள் போய் அங்கே இருந்து வந்து சேர்ந்திருப்பது என்று சொன்னால் அது வித்தியாசமான தேவைகள் இருக்கின்றது. அதை பற்றி கதைத்தார்கள். இன்னொருவர் இந்த கடலுக்குள்ளே ஒரு போகக்கூடிய ஒரு கருவி மாதிரி ஒன்றை கண்டுபிடித்திருந்தால் அதுக்குரிய விஷயங்களை கொண்டு வந்து கருத்திருந்தால். ஸோ இப்படியான புது விஷயங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். அதை வந்து அவர்கள் நேரடியாக உபயோகப்படுத்துகின்றார்கள். இது இந்த ஆப் செய்தது கனடாவில இருந்து, மற்ற 2 இலங்கையில இருந்து வந்திருந்தார்கள். ஸோ நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வகையிலேயும் முக்கியமாக இருக்கின்றது. இதில் இந்த வள்ளுவன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இந்த பொறியியல் துறையிலே அப்படியான பொறுப்புகளாக இருக்கின்றார். அவர்களுடைய நேரடியான தொடர்புகள் இருக்கின்றது. அவர்கள் வந்து என்ன பேட்டன் சம்பந்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவைப்படும் போது அவர்களும் வருவார்கள். ஸோ இட் இஸ் ஒவ்வொரு துண்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எது தேவையோ அதை பார்த்து ஒவ்வொரு மீட்டிங்களையும் ஒவ்வொரு அணுகுமுறையிலையும் செய்து கொண்டிருக்கணும். அப்ப இதுகளெல்லாம் அந்த பீசஸ் ஹேஸ் டு ஃபிட் இன் பிளேஸ். அதாவது பசில் பீசஸ் ஒவ்வொன்றும் முடியும் போதுதான் ஒரு அழகான சித்திரமாக வரக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த நிலையிலே இது நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று பார்க்க போனால் அங்கே ஒவ்வொரு வளாகங்கள் இருக்கின்றது. இப்போது நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கும், யாழ்ப்பாணத்திலே பெரிய பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதி இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படியானவை வந்து கிளிநொச்சியிலே இருக்கின்றது. இப்போ அதை தவிர வவுனியாவிலே இருக்கின்றது. ஆனால் இப்போ அது ஒரு பிணையாக இருந்தது. இப்போது அது ஒரு முழு பல்கலைக்கழகமாக மாறப்போகின்றது. அப்போ அங்கேயும் வந்து பலவேறுபட்ட தேவைகள் இருக்கும். எங்களுடைய டாஸ்மியினுடைய பங்களிப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அங்கேயும் எப்படி செய்யலாம் என்ற கருத்துக்களையும் நாங்கள் இப்போது மனதிலே கொண்டிருக்கின்றோம். அது நம்ம சின்ன போல இப்படி விஞ்ஞானம் மருத்துவ துணைகளுக்கும் தேவைப்படுகின்றது. ஸோ அப்ப இந்த வகையான ஒரு தேவை அடிப்படையில நேரடியாக போய் கொண்டிருக்கின்றது. மற்றது ஆமாம், உண்மையிலே உங்களுடைய செயற்பாடுகள் வந்து மிகவும் ஒரு நேர்த்தியான முறையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மட்டக்களப்பில் இருந்து மட்டக்களப்பு
முன்னைய துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எமது தாயகத்திலே இலங்கையிலே இருக்கின்றவர்கள் மாணவர்கள் அடுத்த சந்தையினர் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய விருப்புகள் அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே உங்களுடைய கட்டமைப்புகள் ஒழுங்கமைப்புகளும் உங்களுடைய செயற்பாடுகளும் அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே எல்லோருடைய விருப்புகளுக்கு மேற்ப ஒரு நேர்த்தியான முறையிலே எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்து கொண்டு செல்கின்றது. அது கூட எமது மக்கள் அனைவருமே ஒரு பெருமையாக நோக்குகிறார்கள். எல்லாம் உங்களை போன்றவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க செயற்பாடுகள் தான். அதே வேளையில் எதிர்காலத்திலே இதனை தாண்டி வேறு வகையான நகர்வுகளை அடுத்த வருகின்ற ஒரு 5 வருடங்களுக்குள்ளே உங்களுடைய செயற்பாடுகள் உங்கள் தேசமீட செயற்பாடுகள் இதை நோக்கி பயணிக்கப்போ இருக்கின்றது என்பதை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதாவது லாங் டேர்ம் என்று பார்க்கும்போது முதலாவது தேவையானது இந்த ஒரு மிக 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 பெரிய ஆர்கனைசேஷனாக பில்ட் பண்ணுவது தான் என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதாவது அசைக்க முடியாத அத்திவாரம் அசையாத அளவுக்கு ஒரு பெரிய இமயமலை போன்ற ஒரு ஆர்கனைசேஷனை பெரிய அளவிலே ஏற்படுது கவனமாக. அதாவது ஒரு கட்டிடத்தை கட்டும்போது அதில் உள்ள பார்ட்ஸ்களை கவனமாக தேர்ந்தெடுத்து ஒரு அடிப்படையாக கிராஜுவலாக செய்து கொண்டிருந்தால் தான் அது பழுதில்லாமல் செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப அது இப்போது கிட்டத்தட்ட நான் சொன்னது போல ஒரு 3/4 தூரம் அடைந்து விட்டது. அது முழுக்க முடியும் போதுதான் இந்த பெர்மனண்டான இந்த நெட்வொர்க்ஸ் ஸ்டேபிளாக போகக்கூடியதாக இருக்கும். அது நம்பர் 1. ஸோ அது கிட்டத்தட்ட வந்திருக்கணும். அதை நடத்துவதாக இருந்தால் அந்த பார்ட்ஸ் ஒழுங்காக செய்ய வேண்டும். அதாவது ஒரு கியர் இருந்தா தான் மிச்சம் செய்யும். அது இப்போது அந்த கியர்களை நாங்கள் ஒழுங்காக செய்தோம். அப்ப ஸ்மூத்தாக அந்த என்ஜின் ஓடக்கூடியதாக வேண்டியதாக இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை இந்த முறை உருவாக்கியுள்ளோம். அடுத்ததாக இந்த சப் குரூப்பாக தனித்தனி எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு அரைக்க முடியாது. தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சைட் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது சரியான முறையில் இயங்கும். இப்போ குழுக்களாக, அதாவது எப்பவுமே people say think globally but work locally என்று சொன்னால் அது தனித்தனியாக தான் இருந்தால் தான் அந்த பார்ட்ஸ் அமைந்து செயற்படும். அதாவது என்ஜினியர்ஸ் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு என்ஜினியர்ஸ் குரூப் தான் தேவைப்படும் கூடுதலாக. அப்ப அந்த குழுக்களை தனித்தனியாக இந்த ஆரம்ப இந்த கான்ஃபரன்ஸை அடிப்படையாக கொண்டு அவர்களை ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதிலே ஸ்பெஷலாக இந்த கான்ஃபரன்ஸிலே மிகவும் கவனமாக இந்த நாடுகளில் உள்ள ஒருவரையும் ஒரு துறை வல்லுநரையும் இலங்கையிலே உள்ள ஒரு துறை வல்லுநரையும் நேரடியாக நாங்கள் தொடர்பு கொடுத்திருக்கோம். அதாவது சாதாரணமாக அநேகமாக்கள் சொல்லுவார்கள், ஐ டோன்ட் பிலீவ் இன் தட், ரெண்டமா சான்ஸ்ல வந்தால் அப்படி போகும். இட்ஸ் நாட் தட். நார்மலாக ஒரு லீடரோ அல்லது ஒரு குரூப்பிலே அவர்களை ஒன்றாக இணைத்து விட்டால் அவர்களை தொடர்ந்தும் ஈஸியாக அறிமுகப்படுத்தி அதை நட்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அதை தொடர்பது ஒரு சாதாரண விஷயம். அதை கன பேர் அதை மிஸ் பண்ணுவார்கள். அது தானே நடக்கும் என்று சொல்லி. பட் யூ ஹேவ் டு மேக் இட். அது ஒரு லீடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்று சொன்னால் ஒரு இருவரை இணைப்பதுதான் ஒரு லீடருக்கு முக்கியமான ஒரு 2 key people ஜாயின் பண்ணிவிட்டால் then you don't need to be. அதாவது லீடர் அதுக்கு பிறகு தேவையில்லை. அவருடைய தொழில் அந்த 2 சங்கிலியே கொழுவி விட்டால் அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்ப அதைத்தான் மிக கவனமாக பார்த்து அமைத்து கொண்டிருக்கின்றோம். அது ஒன்று. அடுத்ததாக இந்த ஜெயசிங்கம் அவர்கள் கூறியது போல அது மட்டுமில்லாமல் நாங்கள் சில ஆர்கனைசேஷன் விடுவதென்ற பிழைகள் இருக்கின்றது. எப்போதுமே இந்த சேரிட்டிஸ் ஃபெயில் பண்ணுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய விஷனை கொண்டு போய் அங்கே நேரடியாக திணிக்க பார்ப்பார்கள். அது பொருந்தாது. ஏனென்று சொன்னால் அங்கே என்ன தேவை இருப்பது என்பது அங்கே உள்ளவர்களுக்கு தான் தெரியும். அப்ப நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் கேட்பார், உங்களுக்கு என்ன தேவை, உங்களால என்ன இப்போது இந்த நிலையிலே செய்யக்கூடியதாக இருக்கும், இன்னும் அதிகமாக என்ன வந்தால் அது இன்னும் எஃபிஷியன்டாக ஓடும். அதை பார்த்து தான் நாங்கள் கேட்டு ஒவ்வொரு மீட்டிங்லையும் கேட்டு அதுக்கு அடுத்த ஆக்ஷன் பிளானை போட்டு செய்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த வகையான ஒரு கட்டமைப்புகளை ஒரு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பித்தாலும் அது கனகாலம் நீடிக்காது. ஏனென்று சொன்னால் எப்போதுமே ஒரு உறவுகள் தொடர வேண்டுமாக இருந்தால் அதில் ஒரு நன்மை இருக்க வேண்டும்.
ரெண்டு பேருக்கும் ஒரு நன்மை இருக்கும் போதுதான் அதை கூடுதலாக லாங் டேர்மாக ஸ்டேபிளாக செய்வார்கள். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் கிராண்டை எழுதினால் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணினால் அது தொடர்ந்து கனகாலம் போகும். அப்ப அதைத்தான் இப்போது செய்ய யோசித்திருக்கின்றோம். அதை சில பேர் முதலே செய்து விட்டார்கள். அதாவது நான் சொன்ன போல தயாளன் அவர்கள் நோர்வேல இருந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு கிளீன் எனர்ஜி எம்எஸ்சி ப்ரோக்ராம் செய்து நோர்வே அரசாங்கத்திடம் காசு எடுத்து யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் பேராதனி பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் அது எல்லாத்தையும் சேர்ந்து பெருமளவில் செய்கிறார். அப்ப அப்படியான விஷயங்கள் படிப்படியாக இந்த டாஸ்மி மூலமாகவும் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஏற்பட வேண்டும் என்றதுதான் அடுத்த ஸ்டேஜ். அது இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாவது, நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு நிலையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு சாதாரணமாக எல்லாரையும் ஒரே நேரமே அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இட்ஸ் டூ பிக். ஒவ்வொரு குரூப்பை தனியாக செய்ய வேண்டும். அதாவது ஒரு ஃபேக்கல்டி மெம்பராக இருந்தால் அவருக்கு வித்தியாசமான தேவை இருக்கும். அந்த இப்போதுதான் ஃபேக்கல்டிக்கு புதிதாக வரும் ஒரு இளைய பேராசிரியராக இருந்தால் அவருக்கு என்ன தேவை இருக்கும், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இப்பத்தான் யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தால் அதுவர்களுக்கு இன்னொரு ஆராய்ச்சி சம்பந்தமான இன்னொரு தேவை இருக்கும். அப்ப அவர்களுக்கு இந்த டாஸ்மி கான்ஃபரன்ஸ் சம்பந்தமாகவும் அல்லது அங்கே உள்ள இருந்து இங்கே உள்ள பேராசிரியரோடு சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ரிசர்ச் பேப்பரை செய்யக்கூடிய அந்த இதுக்காக என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில இந்த முறை நவம்பர் மாதத்திலே அவர்களுடைய ஆராய்ச்சிகள் தொடங்கும் எல்லா மாணவர்களுக்கும். அப்ப என்னென்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறார்கள், எந்தெந்த ப்ரொஃபஸர் செய்கிறார்கள் என்ற அந்த லிஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்டை இங்கே உள்ள பேராசிரியருடன் கொடுத்து அவர்களுடன் எந்தெந்த இது மேட்ச் பண்ணுமோ அந்த மேட்ச் பண்ணி அதை ஜாயின் பண்ணிவிட்டால் அது ஸ்டார்ட் பண்ணி பரவிக்கொண்டே போகும். அதுதான் அடுத்த நிலையாக நான் பார்க்கின்றேன். எங்கள் குழுவினரும் அதைத்தான் பார்க்கின்றார்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அப்ப அதைத்தான் அடுத்ததாக பார்க்க வேண்டும். கடைசியாக நாங்க பார்த்து கொண்டோம்னு சொன்னால், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் செய்ய நினைக்க கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் போதாம இருக்கும். அதாவது நாங்கள் இந்த ஹை ஸ்கூல் விஷயத்தை தொடங்கும் போது யோசிச்சு செய்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் எங்கள்கிட்ட பெரிய எக்ஸ்பர்டீஸ் இல்லை என்றால் எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு மேற்பட்டவர்கள். ஆனாலும் அந்த முக்கியமான ஒரு அடிப்படையை கொடுக்க முடியும், அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் செய்ய முடியும் என்ற காரணத்தினால் தான் அதை செய்து. அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு கல்வி போன்ற நிறுவனங்கள் அங்கே தொகையாக முதலே செய்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடன் இந்த செய்தி பரப்புகளை கொடுக்க அவர்களுடன் சேர்ந்து செய்வதற்காக அவர்களை இந்த முறை கூட்டிக் கொண்டு இங்கே கதைக்கப்பட்டிருக்கோம். இந்த வேளையிலே பேராசிரியர் ஜெயசீலன் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அவரை நாங்கள் இப்போது இணைத்துக் கொள்வோம். லூயிசியானா பல்கலைக்கழகத்தில். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை சற்று அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் முதல். நான் சாமி தம்பி ஜெயசீலன். ஆக்கள் என்ன ஜெய் என்று சொல்வார்கள் ஷோட்டா. நான் லூசியானா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிகின்றேன். ஆமாம், சொல்லுங்கள். இன்றைய தேஸ்மி 25வது வருட ஒரு வெள்ளி விழா சர்வதேச மகாநாடாக நிறைவு பெற்றிருக்கிறது. உங்களுடைய மனதிலே, உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய கருத்துக்களை இன்றைய எங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே எமது மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்களேன். இந்த முறை மகாநாடு முன்னைய மகாநாடுகளை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதுக்கு நடேஷ் பழனியார், டாக்டர் பாலா மகேஸ்வரன் மற்ற எல்லாரும் இதுல நன்றாக சேர்ந்து கலந்தாலோசித்து நன்றாக ஒழுங்குபடுத்தினார்கள். மற்றது இதுல ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வேணும் என்னென்றா, இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு செப்பரேட்டாக ஒரு நாளை அவங்க ஒதுக்கி அதுல கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேல மக்கள் வந்து அதை பார்வையிடக்கூடியதாக இருந்தது. அதுல ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லிக்கல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால்
என்ன பொறுத்தவரையில் அந்த அவங்க செய்து கொண்ட ப்ரெசன்டேஷன்ஸ்கள் வந்து எல்லாரும் ஓரல் ப்ரெசன்டேஷன்ஸ் தான் செய்தவங்க. ஆனால் சரியான அண்டர் கிராஜுவேட் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ப்ரெசன்டேஷன்ஸாக அது அமைஞ்சது. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் அது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக தான் நான் எடுத்துக்கொள்வேன். மற்றது வந்து டாஸ்மியில் இந்த முறை பார்க்கல, இந்த முறை நிறைய மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேல மக்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க இந்த முறை. அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். மற்றது முக்கியமாக சொல்ல போனால் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் உவவேந்தர் வந்து ஒரு தொடக்க உரையை ஆற்றினார். அதற்கு பிறகு டாக்டர் சார் அருட்குமரன் அவர்கள் வந்து என்ன ஒரு தொடக்க உரையை தந்துதான் இந்த முறை நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக அமைந்தன. அதே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்ட்ரீமுகள் 5 இடங்கள்ல எல்லா ரெப்ரசன்டேஷன்ஸும் போய்கொண்டிருந்தது. அதனால மக்கள் ஒரு இடத்திலிருந்து பார்வையாளர்கள் மற்ற ஸ்ட்ரீமுகளுக்கு இலகுவாக போகக்கூடியதாக இருந்தது. மற்றது வந்து அவர்கள் பிரசன்டேஷன்ஸ் வந்து இலங்கையிலிருந்து முக்கியமாக நிறைய மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணார்கள். இது வளமையாக ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். முன்னிய மாநாடுகளில் பங்கு பற்றியதை விட இந்த மாநாட்டில் மிகவும் அதிகமான அளவில் மக்கள் கலந்து கொண்டார்கள். மற்றது இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கொலாபரேட்டிவ்ஸ் உண்டாக ஒரே ஃபீல்டில் இருக்கிறார்கள் உண்டாக சேர்ந்து புது ஐடியாவை கொண்டு வந்து எப்படி தாங்கள் கொலாபரேட் பண்ணி செய்து நாங்கள் இந்த சயின்ஸ் அதாவது விஞ்ஞான துறைகள் மற்றது இன்ஜினியரிங் துறைகள் மற்றது மேத்தமெட்டிக்ஸ் துறைகள் அப்படியான எல்லா துறைகளையும் எப்படி நாங்கள் இலங்கை தமிழர்கள் ஒன்றாக இணைந்து இப்படியான இந்த ஃபீல்ட்ஸுகளை இப்படியான இந்த ஏரியாக்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று யோசிச்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வு. அதுவும் ஒரு 25வது வருடம் நிறைவு பெற்றதை இது நன்றாக எடுத்துக்காட்டியுள்ளது. மேலும் டாக்டர் நடேஷ் பழனியார் சொன்னது போல இன்னும் வருங்காலங்களில் இன்னும் இதைவிட கோலாகலமாக டாஸ்மி அமையும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களை போன்ற கல்விமான்கள் கலந்து தொடர்ச்சியாக கலந்து அந்த அமைப்பினை இன்று 25 வருடங்களை தாண்டியும் அவற்றை ஒரு திறம்பட செயற்படுத்தி கொண்டிருப்பது எமது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே ஒரு பெருமையை தருகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனை விட வேறு ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அதாவது இனி சொல்ல போனால் வந்து இப்ப இதுகள் இப்படி மக்கள் இவ்வளவு மக்களையும் எங்களை தமிழ் சமுதாயத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து இவர்களை ஒரு இலைமறை காய்களாக இருந்த பல விஞ்ஞானிகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டிய பெருமை வந்து டாஸ்மிக்கு முக்கியமாக உரித்தாகும். அதே நேரத்தில் வந்து இப்ப டாஸ்மிக்குரிய ரெக்கக்னிஷன் இப்ப முதலே இருந்ததை விட டாஸ்மி என்றா நிறைய பேர் ஒரு பெருசாக எடுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போவார்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஆனால் இப்ப நிறைய மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது டாஸ்மி என்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதுல நாங்கள் கலந்தால் கட்டாயம் கலந்து சிறப்பிப்பது எங்களுக்கும் நல்லது, எங்கள் சமுதாயத்துக்கும் நல்லது என்ற ஒரு நிலைப்பாடு இலங்கையில் உள்ளவர்களுக்கோ அல்லது கனடாவில் இருக்கிறவர்களுக்கோ அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கோ ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த சேஞ்சுக்கு காரணம் இந்த டாஸ்மியில பங்கு பற்றியவர்கள் தான். அதற்கு முக்கியமாக டாஸ்மியில லீடர்ஷிப் டாக்டர் நடேஷ் பழனியார், பாலா மகேஸ்வர்,
அவர் மற்றது ஹரி மற்றது எல்லாரும் நிறைய பேர் இதுல இரவு பகலாக உழைத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் தான் இந்த நன்றிகள் போய் சேரும். ஆமாம், நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை இந்த வழியிலே நீங்கள் எங்களுடைய வானொலி ஊடாக பதிவு செய்திருக்கிறீர்கள். மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் பூராக இருக்கின்ற மக்கள் இந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். எப்பொழுதுமே எமது மக்களிடையே கருத்துக்கள் சென்று சேர வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே ஊடகங்கள் தன்னுடைய பங்கை செவனவே ஆற்றி வருகிறது. நல்லது சார், வேறு ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அல்லது அதாவது இது இப்ப நீங்க ஒரு 25 வருஷமாக இது தொடங்கி இருந்தாலும் இப்ப இந்த 25வது வருட நிகழ்வு என்று நடந்து முடிந்தது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். இந்த சாதனையை வெறும் மறைக்கவும் இயலாது, மறக்கவும் இயலாது. அப்படி எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் விஞ்ஞானிகளையும் ஒன்றாக கொண்டு வந்து, அதாவது நோர்த் அமெரிக்காவில் இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் செய்து, அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள எங்கள் மூதாதையர்கள் எங்கள் சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்படி ஒரு மாநாடை கொண்டு செல்வது என்பது ஒரு உண்மையா ஒரு அர்ப்பணிப்புக்குரிய ஒரு விஷயம். இதில் லீடர்ஷிப், டாஸ்மி லீடர்ஷிப்புக்கு தான் அந்த நன்றிகள் உரித்தாகும். அப்படி இந்த கான்ஃபரன்ஸ் இப்ப பார்த்தீங்கள் என்றால் 25வது வருடத்துல நிறைய விஷயங்கள் அவர்கள் செய்தார்கள். அதாவது கணினிக்குள்ளதான், கம்ப்யூட்டருக்குள்ளதான் எல்லா அப்டிராக்ட்களையும் எடுத்து இவ்வளவு 300-400 அப்டிராக்ட்களையும் உண்டாக போட்டு செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த பிரசன்டேஷன்ஸ்களை ஆர்கனைஸ் பண்ணி அப்படி அவர்கள் எல்லாம் செய்து இப்பொழுது ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று எல்லாருக்கும் இருக்கின்றது. அப்படி எந்த அளவுல இந்த எதிர்வரும் காலங்கள்ல நாங்கள் எவ்வளவு அப்டிராக்ட்களை எடுத்து எப்படியான ஆராய்ச்சி கட்டுரைகளை எடுத்து பிரசன்ட் பண்ணுவது, எப்படி கணனியை பாவிப்பது என்பதெல்லாம் இப்பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால எங்கள் சமுதாயத்துக்கு முக்கியமாக தேவை என்னென்னா, எங்களோட டாஸ்பி என்பது ஒரு தமிழ் சமுதாயத்தை இலைமறை காயாக இருந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கும் பல விஞ்ஞானிகள், மற்றது பல ஸ்டூடெண்ட்ஸுகள், மற்ற இருக்கிற எல்லாரையும் வெளி உலகுக்கு கொண்டு வந்து காட்டுவது தான் இதன் முக்கிய நோக்கம். அதே நேரத்தில் எங்களில் இருக்கிற பல வளங்களையும் இலங்கை வாழ் மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கலாம், அங்க இருக்கிற இலங்கையில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று பல விஷயங்கள் இந்த டாஸ்மில நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் சொல்லுவது என்னன்னா, இந்த நோர்த் அமெரிக்கா, கனடா, அமெரிக்காவில் இருக்கிற ஆட்கள் என்றா என்ன, இலங்கையில் இருக்கிற ஆட்கள் என்றா என்ன, இதுல இவர்கள் கட்டாயம் எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கு அவங்க ஆதரவு தந்தார்கள் என்றால் இந்த டாஸ்மியை தொடர்ந்து செல்வது எங்கள் லீடர்களுக்கு, வழிகாட்டிகளுக்கு மிகவும் மிகவும் இலகுவாக இருக்கும். நல்லது, நன்றிகள் பேராசிரியர் அவர்களே. உங்களை போன்ற பெரியோர்கள் கல்விமான்களுடைய கருத்துக்கள், பதிவுகள் மக்களிடையே சென்றடைந்தது. அதே வழியிலே நாங்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இந்த செயற்பாடுகளை நெறிப்படுத்துவோம், ஒழுங்கமைப்போம், வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கு பயணிப்போம். நன்றிகள் சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நன்றி இளங்கோ. நன்றி டாக்டர் பழனியார். நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தொடர்புகளை எடுப்பதற்காக நாங்கள் அந்த இமெயில் மூலம் அவர்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தோம். அதாவது அற்புதராஜ் அவர்களுக்கும் ரவிராஜன் அவர்களுக்கும் அனுப்பியிருந்தோம். அவர்கள் இங்கே செல்போன் மூலமாக பண்ணுகிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய இந்த கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-613-9515 என்ற நம்பருக்கு அவர்கள் அங்கே இருந்து கால் பண்ணினார்களாக இருந்தால் நேரடியாக எங்களுடைய கதைக்கக்கூடியதாக இருக்கும். செல்போன் மூலமாக இதை கால் பண்ணினால் நாங்கள் அவர்களை இணைக்கக்கூடியதாக இருக்கும். Hope they will look at the emails for this. அதாவது
இந்த இந்த எல்லோரையும் சேர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும் போதுதான் முக்கியமாக சரியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக கேள்வியாக இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம். ஆமாம், கூடுதலாக நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். எதிர்காலத்திலே எப்படி நடைபெற இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் எமது மக்களிடையே தெளிவாக கூறியிருந்தீர்கள். அதே வழியிலே அடுத்த சந்தையினரை முனைத்து செயற்படுவதற்கான ஒரு செயற்பாட்டை வெள்ளிக்கிழமை, அதாவது வந்து 2ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி அதற்கான ஒரு செயற்பாடுகளை நீங்கள் நிறைப்படுத்தியிருந்தீர்கள். கூடுதலாக எல்லாரும் கூறியது போன்று உங்களுடைய அர்ப்பணி மிக்க செயற்பாடுகள் ஒரு 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 கட்டமைப்பு வந்து மிகவும் ஒரு உறுதியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எங்களால் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அடுத்தது எல்லா மக்களும் இன்று போன்று இன்றைய காலகட்டத்திலே இயங்குவது போன்று எல்லா ஊடகங்களும் எல்லா மக்களும் தொடர்ச்சியாக உங்களுக்கு உதவுவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பை நோக்கி செல்கிறீர்களோ அவற்றினை எட்டக்கூடிய வகையிலே எமது மக்கள், ஊடகங்கள், மற்ற உங்களோடு பயணிப்பவர்கள் எல்லோரும் அவற்றை நெறிப்படுத்துவார்கள். நான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதே வழியில் நல்லது, உங்கள் நிறைவான கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அதாவது நான் ஆரம்பத்திலே வாஸ் டிசப்பாயிண்டட், அதாவது 1000 முடியவில்லை என்று. அப்படி இருந்தாலும் அதாவது certainly I will work towards that with the team. அந்த அளவுக்கு செய்து அந்த இன்னும் அந்த டிட்டர்மினேஷன் கூடுதலாக வந்திருக்கின்றது. அந்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து எல்லா டீம் மெம்பர்ஸும் இதுக்கு இணைவாக செயற்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நாங்கள் பொதுவாக பார்க்கும்போது ஒரு 7 நம்பர்லேருந்து கிட்டத்தட்ட 700க்கு கிட்ட வந்தாண்டா கிட்டத்தட்ட 100 மடங்காக பெருப்பித்து விட்டது. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அதாவது ஒரு அமைப்பை 100 மடங்கு பெருப்பிப்பது என்பது எப்போவுமே ஒரு மிகப்பெரிய சாதனை என்றுதான் கருத வேண்டும். அப்ப அந்த முறையிலே எங்களுடைய டாஸ்மி சாதித்து விட்டது. அதை ஸோ we just wanted to make sure, அதாவது அந்த ஸ்டெபிலிட்டி அந்த அளவு பெரிய நிலையிலே இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பீசஸையும் ஒழுங்காக அமைத்து அட்லீஸ்ட் இன்னொரு 1 இயருக்கு இடையில என்னுடைய ஏழுமான அளவுக்கு என்னுடைய கண்ட்ரிபியூஷனை கொடுத்து இப்ப டாஸ்மி என்றால் எல்லாருக்குமே தெரிய வந்து விட்டது. ராஜா அவர்கள் சொன்ன இதில் போது அங்கே அவர்கள் சக்தி டிவியில போட்டு சாதாரண மக்களுக்கும் இப்போது இந்த டாஸ்மி என்றால் என்ன ஒரு அமைப்பு ஒன்று இருப்பது என்பது ஒரு சாதாரண சொல்லாக வந்துவிட்டது. அப்ப இந்த அடிப்படை இந்த முறை அந்த எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஒரு சாலிட், அதாவது 1000 என்ற நம்பர் வராவிட்டாலும் அதுக்கு இன்னும் மிகவும் ஒரு பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிய வந்தால் இலகுவாக அவர்கள் இதை தொடர்பு ஏற்படுத்தி இப்போதே இருந்து ப்ராஜெக்டுகளை செய்ய ஆரம்பித்து இன்னும் மிக சிறப்பாக வந்து இந்த 1 இயருக்குள்ளே நாங்கள் அந்த மிச்ச மூவிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வடிவாக ஒழுங்காக அமைத்து ஒரு ஃபுல் மெஷினாக மாற்றி விட்டோம் என்று இருந்தால் அது மலை போல இருந்து தொடர்ந்தும் எத்தனையோ பல வருடங்களுக்கு அதை இப்போ 25 வருடம் தாண்டி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 50 வருஷத்துக்கு மேல இருந்தால் அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் என்று ஒரு நிலைப்பாட்டு ஏற்படும். ஒரு சேம் திங் ஃபார் எனி பிஸ்னஸ். ஸோ வி ஆர் ஹாஃப்வே 50க்கு 25 வந்து விட்டோம். அப்ப இனி அங்கால இதை தேரை உருட்டி விட்டால் இன்னும் இனி அடுத்த வருபவர்கள் வந்து அதை இழுத்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லென்று இந்த எல்லோருக்குமே நன்மை. அதாவது உலகத்திலே எப்போதுமே நாங்கள் சொல்லுவோம் ஒரு தனி மனிதர் உலகத்துக்கு முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு தனி மனிதனால் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு செய்யக்கூடியதாக ஒரு தலைவர் என்று சொன்னால் தலைவருக்குரிய ஒரு தலைமைப்பாட்டை எடுத்து மற்றவர்கள் குறை சொன்னாலும், அதாவது ஐ திங்க் இம்ரான் கான் சொல்லுவார், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டோரியத்துல நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்து ஒரு கிரிக்கெட்ல ஒரு பந்து வீசும் போது ஒரு போலை பவுண்டரி அடிச்சா சிக்ஸர் அடித்தால் அதில் பார்ப்பவர்கள் கைதட்டுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே நேரம் அந்த போல் ஒன்று கச்சாக வந்து விட்டால் அதே வாயால திருப்பி கூவென்று சத்தம் போடுவார்கள். அதாவது வந்து இது யாரிலுமே பிழையான விஷயம் இல்லை. ஒரு உதாரணமாக சொல்லுவது என்று சொன்னால், அதாவது உலகம்
இப்படித்தான் ஒவ்வொரு வித்தியாசமாக நடந்துக்கு அது நீங்கள் உலகத்துக்காக செய்வது விஷயம் அல்ல, இது நீங்கள் உங்களுக்காக செய்யப்படும் விஷயம். இந்த உலகம் நல்லாக இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன தேவை என்று நீங்கள் ஏதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது அப்ப அவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னால், அப்ப நீங்கள் அந்த கைதட்டு சத்தத்துக்காகவும் விசிலடிப்பதற்கு கேட்பதாக இருந்தால் நீங்கள் போல் அடிப்பீர்களாக இருந்தால் அடுத்த முறை அவர்கள் கூ அடிக்கும் போது நீங்கள் மனம் தளர்ந்து விடுவீர்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்குரிய விஷயத்தை செய்து கொள்ளுங்கள், அது நடக்கிறது அப்படியே நடந்து கொண்டே போகட்டும், அது எல்லாமே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார். ஸோ யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி பெனிஃபிட். உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுக்காக இது செய்வதில்லை. அதாவது ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது, உங்களுக்கு செய்ய முடியுமாக இருக்கின்றது, செய்துவிட்டு போய்கொண்டே இருங்கள், அவ்வளவு. தட்ஸ் இட். நோபடி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்ட். நல்லது சார், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. ஒரு 25வது வருடம் வெள்ளி விழா சர்வதேச மகாநாடு எல்லா கண்டங்களிலுமிருந்து எங்களுடைய புத்திஜீவிகள் கலந்து சிறப்பித்து ஒரு நிறைவான ஒரு வருடம் ஒரு பிரசவிப்பு நிகழ்ந்திருக்கிறது. அந்த பிரசவிப்பு குழந்தையை இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிறந்த குழந்தையை பெற்றவளே தன் குழந்தையை பார்த்து பெருமைப்படுவது போன்று அதன் சிறப்புகளை நீங்களும் உங்களுடைய அங்கத்தோர்களும் பார்த்து இன்று மகிழ்வு அடைகின்ற ஒரு நிகழ்வு நிறைவடைந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எங்களுடைய அழைப்பினை ஏற்று எல்லா பேராசிரியர்களும் என்ற அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை இந்த காற்றலையிலே குறுகிய நேரத்துக்குள்ளே எங்கள் அழைப்புதலை ஏற்று கலந்து சிறப்பித்தது மிகவும் ஒரு மகிழ்ச்சி. எங்களுடைய ஊடகங்களை போன்ற ஊடகங்கள், எங்களுடைய ஊடகத்தின் செயற்பாடுகள், எங்களுடைய கலைக அதிபர் நிர்வாகங்கள் அதற்கான ஒழுங்கமைப்புகளை தொடர்ச்சியாக வழங்குவார்கள் என்று நாங்கள் உறுதி கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நிறைவாக ஏதாவது எமது மக்களுக்கு கூறுவதால் கூறிக்கொள்ளலாம். நிறைவாக சொல்வதென்று சொன்னால், எப்போதுமே ஒவ்வொரு உலகத்திலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும், செய்யத்தான் வேணும் ஒவ்வொருத்தரும். அதே நேரம் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று ஒரு அமைப்பு ஒன்று வருகின்றது என்று சொன்னால், அதில் உங்களுடைய பங்கு அளிப்புகளை செய்யும் போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே நேரம் மிக பெரிய நன்மை எத்தனையோ மக்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன, அதாவது ஒரு மனிதனுடைய உங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் என்றால் அதை சொல்லிக் கொடுத்தால் அதை இன்னும் எத்தனையோ பேருக்கு பயன்படும். அப்ப அது உங்களுடைய சின்ன உங்களுடைய ஏழுமான ஒரு குவாலிட்டிஸ் இருந்தால் ஒரு மெம்பராக வந்து ஒரு டீமாக வந்து இதை எல்லாருமாக ஒரு மக்களுக்காக செய்து மக்களை சேர்ந்து இந்த தேரை இழுத்து கொண்டு போகும்படி எல்லாரையும் கேட்டு எங்கள் குழுவையும் அதை அப்படியே கவனித்து பாதுகாத்து எதிர்காலத்தில் கொண்டுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதான் that's all about it. அதாவது ஒரு சாதாரண மனுஷன், there's nothing else, you just do something for the benefit of the other world. அதே நேரம் எல்லாரும் பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றிகள் சார். மிகவும் பெருமை. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று மிகவும் ஒரு பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் ரன் பண்ணினாலும் எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று கருத்துக்களை பதிவு செய்து உங்களுடைய போன்ற சக பேராசிரியர்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து அதை பற்றி தாயகத்திலிருந்து மதிப்புக்குரிய பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்களும் கலந்து சிறப்பித்தது மிகவும் ஒரு சிறப்பு. அமெரிக்க மண்ணிலிருந்து பேராசிரியர் ஜெயசீலன் அவர்கள், அல்பர்டாவிலிருந்து ஸ்ரீரஞ்சன் அவர்கள், இப்படியாக எல்லோருமே கலந்து சிறப்பித்தது மிகவும் ஒரு சிறப்பு. நன்றிகள் சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம்.